வணக்கம். செய்திச் சுருக்கம். 48 மணி நேரத்தில் 3வது மீட்டிங். முப்படை தளபதிகளுடன் மோடி ஆலோசனை. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள நேற்று பரஸ்பரம் முடிவானது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை மீறி எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், செயலர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தான் விவகாரத்தில் முப்படைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 48 மணி நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் 3வது ஆலோசனைக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் விஷயத்தில் தீர்வு காண இணைந்து பணியாற்ற தயார். ட்ரம்ப் அடுத்த அதிரடி. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்ததிலிருந்து பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தி வந்தது. 3 நாட்களாக எல்லை மாநிலங்களை நோக்கி வந்த ட்ரோன் ஏவுகணைகளை நம் ராணுவம் சுட்டு வீழ்த்தி பதிலடி கொடுத்த நிலையில் போர் பதற்றம் அதிகரித்தது. இந்த சமயத்தில்தான் நேற்று மாலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த சம்மதம் தெரிவித்ததாக கூறினார். அவரது அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் இருதரப்பு சண்டை நிறுத்தத்தை இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியும் உறுதி செய்தார். மாலை 5 மணியிலிருந்து தாக்குதல் நிறுத்தம் அமலானது. எல்லாம் சுமூகமாக முடிந்ததென்று மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் ஒப்பந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் மீண்டும் அடாவடியில் இறங்கியது. ஸ்ரீநகர், ஆக்னூர், பிர்பாஞ்சால் ஆகிய பகுதிகளில் இரவு 9 மணிக்கு மேல் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது. இதை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவும் உறுதி செய்தார். இதையடுத்து இந்திய ராணுவத்தினரும் திருப்பியடித்தனர். அதன் பிறகு தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக இரவு 10:30 மணிக்கு மேல் இந்திய ராணுவம் அறிவித்தது. சண்டை நிறுத்தத்தால் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வருகிறது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்தது பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். பலரின் மரணத்திற்கும் அழிவுக்கும் வழிவகுக்கும் தாக்குதலை நிறுத்த வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொள்ளும் வலிமை, ஞானம், மன உறுதியை பெற்ற இந்தியா பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைமையை பார்த்து பெருமைப்படுகிறேன். இருதரப்பின் துணிச்சலான முடிவால் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் மரணம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்க அமெரிக்கா உங்களுக்கு உதவ முடிந்ததில் நான் பெருமைப்படுகிறேன். விவாதிக்கப்படாவிட்டாலும் இந்தியா பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போகிறேன். அது மட்டுமின்றி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை எட்ட முடியுமா என்பதை பார்க்க இரு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்றுவேன் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். காஷ்மீர், பஞ்சாபில் இயல்பு நிலை. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள். மார்க்கெட்டுகளில் வியாபாரம் விறுவிறு. பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவன் மசூத் அசார் குடும்பத்தினர் உட்பட 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் மக்கள் வசிக்கும் இடங்களிலும் ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசியது. ஆனால் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை ஏவுகணை பாதுகாப்பு கவச வாகனம் மூலம் இந்தியா முறியடித்தது. பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்திய ராணுவம் லாகூர், கராச்சி நகரங்களில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே தீவிர போர் மூளுமோ என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்ட நிலையில் அமெரிக்கா எடுத்த சமரச முயற்சிகளால் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் போனில் பேச்சு நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போர் நிறுத்தம் நேற்று மாலை 5 மணிக்கு அமலுக்கு வந்தது. சண்டை நிறுத்தத்தை மீறி இரவு 9 மணிக்கு ஸ்ரீநகர் உள்ளிட்ட காஷ்மீர் நகரங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவம் அவற்றை வானிலையே இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. இதனால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் நேற்று இரவு 10:30 மணிக்கு மேல் எந்த தாக்குதலையும் பாகிஸ்தான் நடத்தவில்லை. இதை இந்திய ராணுவமும் உறுதி செய்தது. சண்டை முடிவுக்கு வந்த நிலையில் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சகஜ நிலை திரும்ப துவங்கியுள்ளது. கடந்த 3 தினங்களாக ட்ரோன் ஏவுகணை வெடிக்கும் சத்தங்களாலும் பாதுகாப்பு படையினரின் பரபரப்பு செயல்பாடுகளாலும் பதற்றத்துடன் காணப்பட்ட காஷ்மீர் நகரின் சாலைகள் இப்போது அமைதியாக காணப்படுகிறது. ஜம்மு, உரி, பாரமுல்லா, குப்வாரா, அனந்த்நாக், காஷ்மீரின் பல நகரங்களில் மக்கள் வெளியில் நடமாட துவங்கியுள்ளனர். கடைகளையும் வியாபாரிகள் ஒவ்வொன்றாக திறந்து வருகின்றனர். வெறிச்சோடிய சாலைகளில் வழக்கம் போல் வாகனங்கள் செல்ல துவங்கியுள்ளது. உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து நலம் விசாரிக்கின்றனர்.
காஷ்மீரை விட பஞ்சாபில் இயல்பு நிலை வேகமாக திரும்புகிறது. அமிர்தசரஸ், பதான்கோட் நகரங்களில் பயத்தில் வீட்டில் முடங்கி கிடந்த மக்கள் சுதந்திரமாக வெளியே வர துவங்கியுள்ளனர். அமிர்தசரஸ் ரெஸ்டாரண்டில் கூடி பேசி தங்களது அனுபவங்களை மக்கள் பகிர்ந்து கொண்டனர். அமிர்தசரஸ் நகரில் மக்களின் வசதிக்காக மின்சார விநியோகமும் வழங்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். मेरा नाम मनजीत सिंह है जी, मैं इरीगेशन चों रिटायर होया जी। ਅੰਮ੍ਰਿਤਸਰ ਦੇ ਵਿੱਚ ਕੋਈ ਬਹੁਤਾ ਤਣਾਅ ਨਹੀਂ ਹੈਗਾ ਜੀ, ਕਿਉਂਕਿ ਜਿੰਨੇ ਵੀ ਹਮਲੇ ਉਹਨਾਂ ਨੇ ਡਰੋਨ ਰਾਹੀਂ ਕੀਤੇ ਆ ਪਾਕਿਸਤਾਨ ਨੇ, ਉਹਦਾ ਸਾਡੀ ਆਰਮੀ ਨੇ ਮੂੰਹ ਤੋੜ ਜਵਾਬ ਦਿੱਤਾ। ਸਾਰੇ ਉੱਤੇ ਹੀ ਹਵਾ ਦੇ ਵਿੱਚ ਹੀ ਡਿਫਿਊਜ਼ ਕੀਤੇ ਨੇ। ਇਸ ਕਰਕੇ ਸਾਡੇ ਅੰਮ੍ਰਿਤਸਰ ਵਾਸੀਆਂ ਨੂੰ ਪੂਰਾ ਆਪਣੀ ਆਰਮੀ ਦੇ ਮਾਣ ਆ ਤੇ ਕਿਸੇ ਤਰ੍ਹਾਂ ਦਾ ਕੋਈ ਇੱਥੇ ਪੈਨਿਕ ਨਹੀਂ ਹੈਗਾ। ਕੋਈ ਆਪਣੇ ਆਰਾਮ ਨਾਲ ਸਾਰੀ ਜ਼ਿੰਦਗੀ ਜੀਣ ਰਹੇ ਆ ਤੇ ਜੋ ਉਹਨੇ ਕੀਤੀ ਆ ਰਾਤ ਗਲਤੀ, ਫਿਰ ਸੀਜ਼ ਫਾਇਰ ਦੀ ਉਲੰਘਣਾ ਕੀਤੀ ਆ, ਉਹਦੀ ਅਸੀਂ ਘੋਰ ਨਿੰਦਾ ਕਰਦੇ ਆ ਤੇ ਉਹਨੂੰ ਮੂੰਹ ਤੋੜ ਫਿਰ ਜਵੰਤ ਸ਼ੀਨਾ, ਮੈਂ ਹੈਲਥ ਡਿਪਾਰਟਮੈਂਟ ਤੋਂ ਰਿਟਾਇਰਡ ਹਾਂ। ਅੰਮ੍ਰਿਤਸਰ ਦੇ ਵਿੱਚ ਮਾਹੌਲ ਤੇ ਚਲੋ ਹੈ, ਥੋੜਾ ਜਿਹਾ ਲੜਾਈ ਵਾਲਾ ਲੱਗਦਾ ਸੀ ਤੇ ਪਰ ਕੋਈ ਗੱਲਬਾਤ ਨਹੀਂ ਹੈ। ਲੋਕਾਂ ਆਮ ਜ਼ਿੰਦਗੀ ਜਿਹੜੀ ਉਹ ਜੀ ਰਹੇ ਨੇ। ਆਮ ਜੋ ਕੁਝ ਰਾਸ਼ਨ ਪਾਣੀ ਆ, ਤੇਲ ਆ, ਸਭ ਕੁਝ ਮਿਲ ਰਿਹਾ। ਪ੍ਰਸ਼ਾਸਨ ਵੱਲੋਂ ਪੂਰੀ ਜਿਹੜੀ ਮਦਦ ਕੀਤੀ ਜਾ ਰਹੀ ਆ ਤੇ ਮੈਂ ਤੇ ਚਾਹੁੰਦਾ ਸੀ ਕਿ ਕਦੀ ਵੀ ਇਹ ਦੇਸ਼ਾਂ ਦੇ ਵਿੱਚ ਜਿਹੜੀ ਇਹ ਸ਼ਾਂਤੀ ਜਿਹੜੀ ਆ ਭੰਗ ਨਹੀਂ ਹੋਣੀ ਚਾਹੀਦੀ, ਰਲ ਮਿਲ ਕੇ ਰਹਿਣਾ ਚਾਹੀਦਾ ਸੀ, ਕਿਉਂਕਿ ਦੇਸ਼ ਲੜਾਈਆਂ ਦੇ ਵਿੱਚ ਕੋਈ ਦੇਸ਼ ਜਿਹੜਾ ਉਹ ਤਰੱਕੀ ਨਹੀਂ ਕਰ ਸਕਦਾ ਤੇ ਸਾਡੇ ਦੇਸ਼ ਵਾਸੀ ਜਿਹੜੇ ਆ ਇੰਡੀਆ ਦੇ ਉਹ ਖਾਸ ਕਰ ਤਰੱਕੀ ਚਾਹੁੰਦੇ ਆ। ਬਾਰਡਰ ਸਗੋਂ ਖੁੱਲ੍ਹਣੇ ਚਾਹੀਦੇ ਸੀ, ਨਾ ਕਿ ਇਹ ਲੜਾਈਆਂ ਹੋਣੀ ਚਾਹੀਦੀਆਂ ਸੀ। ਇਸ ਲਈ ਜੇ ਲੜਾਈ ਸ਼ੁਰੂ ਹੋ ਵੀ ਗਈ ਸੀ ਤੇ ਉਸ ਦਾ ਸਮਝੌਤਾ ਕੋਈ ਸੀਜ਼ ਫਾਇਰ ਦਾ ਹੋਇਆ ਸੀ ਤੇ ਉਹ ਪਾਕਿਸਤਾਨ ਨੂੰ ਦੁਬਾਰਾ ਨਹੀਂ ਸੀ ਕਰਨਾ ਚਾਹੀਦਾ। ਸ਼ਾਂਤੀ ਦਾ ਮਾਹੌਲ ਬਣਾਉਣਾ ਚਾਹੀਦਾ। ਤਰੱਕੀ ਤਾਂ ਹੀ ਦੇਸ਼ ਕਰ ਸਕਦੇ ਆ ਜੇ ਸ਼ਾਂਤੀ ਰਹੂਗੀ ਤੇ ਸਰਕਾਰ, ਅਸੀਂ ਸਾਰੇ ਹੀ ਜਿਹੜੇ ਇੰਡੀਆ ਦੇ ਵਾਸੀ ਆ ਉਹ ਆਪਣੀ ਫੌਜ ਦੇ ਨਾਲ ਖਲੋਤੇ ਆ ਤੇ ਹਮੇਸ਼ਾ ਖਲੋਤੇ ਰਵਾਂਗੇ ਤੇ ਇੰਡੀਆ ਹਮੇਸ਼ਾ ਤਰੱਕੀ ਕਰੂਗਾ। ਜੈ। ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர், ஸ்ரீ கங்காநகர் உள்ளிட்ட நகரங்களிலும் இயல்பு நிலை வேகமாக திரும்ப துவங்கியுள்ளது. மார்க்கெட்டுகளில் வியாபாரம் களை கட்டுகிறது. போர் நிறுத்த அறிவிப்பால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். आज नजर आ रहा है थोड़ा बहुत मार्केट खुल रहा है और जरूर ये गाड़ियां भी चालू हो गई है, तो अभी पुष्प भी आएंगे अभी आज। और संख्या कम हो गई थी 2 दिन में। हाँ, एकदम कम हो गई है और अब जरूर रेगुलर थोड़ा थोड़ा वापिस हो जाएगा। दो दिन से ऐसे थोड़ी अजीब सी स्थिति हुई थी, अब सीज फायर हो गया है, तो आपको लगता है आसानी हो गई है? पहले दुकानें बंद थी, अब खुल जाएंगी? हाँ, आसानी हो जाएगी आसान। सही हुआ है? सही हुआ। तो तकलीफें हो रही थी आप लोग? हाँ, आपको तकलीफ हो रही थी, अब सही हो जाएगा। भगवान जी सब सही करेंगे। மகனின் +2 வெற்றியை கொண்டாட முடியாத குடும்பம், கதறி எழும் தாய். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியக்குடியைச் சேர்ந்த கண்ணன் சித்ரா தம்பதியின் 17 வயது மகன் முகேஷ் சத்திரக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து +2 தேர்வு எழுதியிருந்தார். ஏப்ரல் 8ஆம் தேதி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரியநேந்தல் என்ற இடத்தில் 2 வீலரில் சென்றபோது டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இந்நிலையில் தற்போது வெளியான +2 தேர்வு முடிவில் 483 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். விபத்தில் இறந்த பிள்ளை இவ்வளவு நல்ல மார்க் எடுத்தும் பயனில்லாமல் போய்விட்டதை நினைத்து குடும்பத்தினரும் உறவினர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். முகேஷின் தாய் சித்ரா மகனின் பள்ளி சான்றிதழ்களை பார்த்து கதறி எழுதது காண்போரை கலங்க செய்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சார், என் மகனை கொண்டுட்டாங்க சார், ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் சார், எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சார், இந்தாங்க சார், என் மகனை கொண்டுட்டு வாங்க சார். நான் +2 படித்தேன், பரீட்சை எழுதியிருந்தேன், நல்லா படிக்கக்கூடிய பையன். திடீர்னு போன மாதம் ஆக்சிடென்ட், முக்கியமான மருந்து வாங்க போகிறேன்ட்டு சத்திரக்குடி போகிறேன்ட்டு தெரியாமல் இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பைக் வாங்கிட்டு வீட்டில் மிக்சி அவங்கள மிக்சி வாங்கி கொடுத்துருந்தாங்க. போய் ரிப்பேர் சாப்பிட்டாங்க. இதை தெரியாமல் எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் டிப்பர் பின்னாடி போய் அடித்து ஆன் ஸ்பாட்லேயே இறந்துட்டேன்.
இன்னைக்கு +2 தேர்வு ரிசல்ட் வந்திருக்கு. 483 மார்க் வாங்கியிருக்கான். அவன் இருந்திருந்தானே எங்களுக்கு ஒரு தூணாக இருந்திருக்கும். நல்லா படிக்க வச்சு இன்னும் மேலும் கலெக்ட் ஆகும். அது அவனுக்கு ஆசை கலெக்டாக படிக்கணும்னு தான் சொன்னேன். நான் தான் சரி இப்போதைக்கு முதல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு வருமானத்துக்கு அதை தேடிக்கிறா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து டிகிரி போட்டு நீ முன்னேறிப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தேன். திடீர்னு எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி போய் ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டேன். எங்களுக்கு பெரிய இழப்பாக. அன்னையர் தினம் தலைவர்கள் வாழ்த்து. அன்னையர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மண்ணுலகின் உயிர்களை எல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து தாய்மொழியூட்டி அறிவூட்டி ஆளாக்கி அவனியின் ஆதார சுருதியாய் திகழும் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். உயிருக்குள் உயிர் கொடுத்து உதிரத்தை உணவாக்கி உலகத்தை உணதென தந்த உன்னத அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை. குடும்பங்கள் மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் தாய்மார்களின் ஈடு செய்ய முடியாத பங்களிப்பை போற்றும் விதமாக அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வில் முதல் ஆசிரியர்களாக உலகை அறிமுகப்படுத்துவது நமது தாய்மார்களே. தன்னலமற்ற அன்பையும் எல்லையில்லா பொறுமையையும் வெளிப்படுத்தி நமக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்பவர் நமது அன்னை. குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஓயாமல் உழைத்து அனைவரையும் இணைக்கும் மைய புள்ளியாக திகழும் தாய்மார்களின் பேரன்புக்கு நன்றி செலுத்துவோம். இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புத கடவுள் அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை இவ்வுலகில். தரணி போற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கள்ளழகர் எதிர் சேவை கரைபுரண்ட உற்சாகம். மதுரை அழகர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி கோயில் திருக்கல்யாண மண்டபத்தில் சுந்தரராஜ பெருமாள் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் ஒரு பகுதியாக மாண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவும், ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொள்ளவும், வைகை ஆற்றில் இறங்கவும் மதுரை எம்பதிக்கு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் புறப்படும் வைபவம் நேற்று மாலை நடந்தது. மேலத்தாளம் மற்றும் தீவட்டி பரிவாரங்களுடன் அதிர்வேட்டு முழங்க கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார். இன்று காலை 3 மாவடி பகுதியில் பிரவேசித்தார். அங்கு சர்க்கரை தீபம் ஏற்றி அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏற்றி உற்சாகமாக வரவேற்றனர். இன்று இரவு வரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை அதிகாலை 5:45 மணிக்கு மேல் 6:05 மணிக்குள் கோலாகலமாக நடக்க உள்ளது. விழாவையொட்டி வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாக மாநகராட்சி இணைந்து மேற்கொண்டுள்ளது. அழகர் ஆற்றில் இறங்கும் பகுதியில் மட்டும் குதிரைப்படை மோப்ப நாய்களுடன் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றம். உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோயில் என்றழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் கொடிமரம் அருகே காட்சியளித்தார். பிரம்மோற்சவ கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் கோயில் உட்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தை ஒட்டி தினமும் காலை மாலை இருவேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் ராஜவீதியில் வீதி உலா செல்வார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் 13ஆம் தேதியும் திருத்தேர் உற்சவம் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது.
ராணுவ வீரர் முரளி நாயக் குடும்பத்தினருக்கு ரூபாய் 50 லட்சம் நிதி பவன் கல்யாண் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்ற சண்டையில் ஜம்மு காஷ்மீரில் பணியிலிருந்த ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாயி மாவட்டம் கோரண்ட்ல மண்டலம் கல்லிதாண்டா கிராமத்தைச் சேர்ந்த முரளி நாயக் வீரமரணமடைந்தார். அவரது உடல் நேற்று மாலை சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், அமைச்சர்கள் யோகேஷ், சத்யபிரசாத், சத்யகுமார் யாதவ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முரளி நாயக்கின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வீரமரணமடைந்த முரளி நாயக்கின் வீரத்தை நாடு எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார். அரசு சார்பில் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். மேலும் 5 ஏக்கர் விவசாய நிலம், 300 சதுர அடியில் வீட்டுமனை மற்றும் முரளி நாயக்கின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனது தனிப்பட்ட நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் நிதி உதவியையும் வழங்குவேன் என்றார். முரளி நாயக் வசித்த மாவட்டமான ஸ்ரீ சத்யசாயி மாவட்டத்தில் சிலை அமைக்கப்படும் என்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிவித்தார்.